என்ன கொள்கை இருக்கு? என்ன 5 நம்பர் போட்டோ வச்சா அவங்க கொள்கையா? தந்தை பெரியார் போட்டோ வச்சா அவங்க கொள்கையா? கருமவீர காமராஜ் போட்டோ வச்சா கொள்கையா? அந்த கொள்கையை 4 பத்தி பேச சொல்லுங்க. ஆதும் அர்ஜுன் பேச சொல்லுங்க. நடிகர் அந்த கட்சியின் தலைவர் விஜய் பேச சொல்லுங்க. இல்லை புஷியானந்த் பேச சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம். கருமவீர காமராஜ், தந்தை பெரியார், அம்மையா அஞ்சலி அம்மார் போட்டோ வந்து வச்சிருக்காங்களா? ஹெட்லைன்ல போட்டுருக்காங்களா? இப்போ நாங்கள் வச்சிருக்கோம். சரி, நான் பேச சொல்றேன். பேசிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? என்ன பேச சொல்லுங்க முதல்ல. சொல்றேங்க, பேசிட்டாங்க. 1000 பேசலாம். கொள்கையிலே பேச சொல்லுங்க. கொள்கையை பேச சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு தலைவரை வந்து 10 நிமிஷம் கொள்கையிலே பேச சொல்லுங்க. அதாவது அந்த கட்சியில ஒரு கட்சியின் தலைவர் வராரு, காரிலிருந்து இறங்க வரான், விமான நிலையத்துல ஒரு வரான், இறங்க வரான், ஒரு 10 நிமிஷம் பேசுவாராம். திமுக ஒழியணும், திமுக ஒரு சக்தி, திமுக ஒழிக்கணும். ஏன் திமுக பத்தி பேசுற? மக்களை பத்தி பேசு. ஊழல் பண்ணுது. திமுக தான ஊழல் பண்ணுது. ஏங்க திமுக ஊழல் பண்ணுதுங்க? நீ தடுத்து நிப்பாட்டு. எத்தனை வருஷம் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு பேசுறது தெரியல, அவர் பேசுறாரு. எத்தனை வருஷமா இன்னும் ஒரு நடிகர் சங்கம் 350 கோடி நீ வாங்குறாங்க சம்பளம். 350 கோடி நீ விட்ட உன்னை வர சொன்னாங்களா? மக்களுக்காக வராரு. உங்களுக்கு என்னங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? சரி, உங்க தலைவர் எங்க அண்ணா ஒரு நிமிஷம் நான் போச்சு வரேன். விஜய் கட்சிக்காரங்க அவர் எதுக்கு வந்தாரு? நீங்களே சொல்லுங்க. எதுக்கு வந்தாரு? அவர் நம்மளுக்காக தான் வந்தாரு. ஏதோ ஒன்று நம்ம தான் சப்போர்ட் பண்ண அவருக்கு. இவர் இவ்வளோ நாளாக கண்ணு பேசினாரு, மூச்சு பிடிக்க எனக்கே மூச்சு அச்சிச்சு பேசுனலாம். அநியாயமெல்லாம் பேசக்கூடாதுண்ணா. வந்தால் ஓட்டு வேணா போடுங்க. 5000 போட்டாங்கன்னா 3000 2000 எதுக்கு போடுறாரு? அவர் இந்த எலெக்ஷனுக்காக தான் போடுறாரு டிஎம்கே. இவருங்க சப்போர்ட்லாம் பண்ணக்கூடாது சொல்லுங்க. ஓட்டு அவருக்கு போடணும்னு சொல்லுங்க. நீங்கள் இதுக்குன்னே காசு குத்துல ஓட்டு போடணும்லாம் சொல்லுகாதீங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. காசுக்காகலாம் இப்படிலாம் பேசக்கூடாதுண்ணா. இப்போ நான் இவர் வந்தனால தான் இப்போ வந்தேனே. இவ்வளோ நேரம் பேசினாங்க, நான் கம்முன்னு தான் இருந்தேன். எவ்வளோ பேய் பேசினாரு. சரி இவங்க சொல்கிறாங்களே இத்தனை பேர் இருந்து போனாங்களே, யாருன்னா அது கேட்டாங்களா? அவன் விஜய் எவ்வளோ ஒத்தாலான்னு இருந்து பார்க்குறாரு. இதெல்லாம் பேசாமல் இவர் பாட்டுன்னு பேசுறாரு. விஜய் அசிங்கப்படுத்தினார் பாத்தீங்களா? நான் கேட்டுதான் இங்கே பின்னாடி தான் நின்றேன். கேமராவில் கூட பாருங்க. இப்போ 41 உயிர்கள் போனது. அது வந்து என்ன ஆச்சு? விமர்சனம் பண்ண தான் ஒரு ஆளு கெத்தாக வருவார். ஃபஸ்ட்டு இந்த மூஞ்சி சரியே இல்லை, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இன்றைக்கி இந்த பாருங்க இம்மௌண்டு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவர் பக்கம் போகிறாங்கன்னா எப்படி? சரிங்க, முகராசினே இருக்கு. சரி ஒரு நிமிஷம். 55 காலம் ஆண்டமா செங்கோட்டையனை ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்தாரு. அண்மை ஜெயலலிதா மாதிரி செச்சு போடுவோம்னு சொல்கிற அண்ணன் சொல்கிறாப்புல தப்பு இல்லை. இந்த 55 காலம் அரசியல் பிடிச்சவர் இன்னும் 10 வருஷம் ஆண்டான்னா அது வந்து என்ன ஆச்சு? சிபிஐ விசாரணை, மத்திய கவர்மெண்ட்டு, மாநில கவர்மெண்ட்டு ஜனநாயகனை எதுக்கு தடை பண்ணி வச்சிருக்கீங்க? விடுதலை சிறுத்தை கட்சி வந்து திமுக இருந்தால் எந்த அணியில் இருக்காரோ அந்த அணி வந்து வெற்றி ஒன்று மக்களுக்கே தெரியும். முக்கிய விஷயமே விடுதலை சிறுத்தை இல்லைன்னா திமுக எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அங்க டிவிங்கிறீங்களா? டிவி இல்லை, எந்த கட்சி டிவியோட போய் சேர்ந்துருக்கு? எந்த கட்சி இன்னி வரையும் டிவி கூட போய் விஜய் ஒரு டிவி விஜய் இருக்காருல்ல, விஜய் கூட எந்த கட்சி போய் சேர்ந்துருக்கு? விஜய் பேசுறாரு, நீங்க முழுக்க அண்ணன் எழுச்சி தமிழர் மனசு வந்து இங்கதான் இருக்கும். ஆனால் அவர் இங்க இல்லாம இருக்கலாம், ஆனா அவரு வந்து அவர் மனசு இங்கதான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா எங்க இருக்காரு எங்க தலைவர்? எங்க தொகுதியில இருக்காரு. எங்க தொகுதியில இருக்காரு. நீ அரசியல் எங்க பண்ணுங்க. நீ வந்து கட்டி ஊட்டிங்க. நீங்க எடுத்த நீ சினிமா நகரம்லாம் கிடையாது. வசன எழுதி வந்து நீ பேசிட்டு போறது இல்ல. இந்த கரூர்ல 40 பேர் இருந்தாங்க, என்ன பண்ணீங்க? ஒரு 10 டிவி நான் சொல்றேன். ஜெயா டிவி 1, சன் டிவி 1, பாலிமலர் 1, புதிய தலைமுறை 1, கலைஞர் டிவி 1, ஜெயமக்ஸ் 1, இன்னொரு 3 டிவி வச்சுங்க. 10 டிவிக்கு ஒரு 5 நிமிஷம் பேட்டி கொடுத்துட்டு போக சொல்லுங்க. நான் அந்த கட்சிட்டு விளையாடுறேன். பேட்டி கொடுத்துட்டா திறமசாலி, கொடுக்கலன்னா மக்கும்பீங்களா? இப்ப விஜய் கட்சி எத்தனை ஆட்டம் அது? 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துல எத்தனை சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காரு? பேட்டி கொடுத்தா திறமசாலியா? எத்தனை சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காரு? அத பேட்டி கொடுக்கணுங்க. ஏன் போயிட்டு வர்ற? பேட்டி கொடு. ஏன் போயிட்டு வர? நீ தலைவர் தானே. ஒரு கட்சிக்கா ஒரு நாட்டுக்கு அடுத்து முதலமைச்சருங்கிற. நீ வந்த உடனே அடுத்த நாட்டுக்கு முதலமைச்சருங்கிற. நீ பேட்டி கொடு. ஏன் போயிட்டு வர்ற? நீ கேரவன்ல இறங்குவ, கேரவன்ல போவ. இல்ல பெரிய சொல்றேன். இப்ப வந்து மாநாடு போட்டார்ல, அந்த விஜய் கார் முன்னாடி வந்து கேரவன் முன்னாடி வந்து ஒரு பையன் ஆக்சிடென்ட் பைக்ல இறந்துல ரொம்ப அன்கண்டிஷன் சீரியஸ்ல போயிட்டான். திமுக ஆளுங்கட்சி அன்பில் மகேஷ் பள்ளித்துறை கல்வித்துறை அமைச்சர் நேர்ல போய் எமர்ஜென்சி வார்டுல போய் அவர் பாக்குறாரு. விஜய் நேர்ல போய் பார்த்தாரா? அப்ப சரியில்லை. நீங்களே சரியில்லைன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க தலையில வச்சு கூப்பிடுறீங்க. நான் விடுதலை வச்சேன்னா நீங்க எவிடன்ஸ் காமிங்க. நீ நிறுவனம் நீங்க எங்கங்க போனாரு? நீங்க தானங்க சொன்னீங்க. என்ன சொன்னாங்க இல்லையா? யாரும் அந்த மக்கள் போய் பாக்குறதுக்கு நீங்க எப்ப போலாம்? நீங்க 1000 நிறுவனம் காட்டுங்க. நீங்க காமிங்க. எங்க போல நீங்க சொல்லுங்க. பேர் தான் வந்து டுபாக்கூர் வேலை. எது டிபாவூர் வேலை வந்து விஜய் கட்சி நடக்கும். விஜய் கட்சியில் 1000 பேசலாம் போனா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நாளும் ஒரு கட்சியின் தலைவரை ஒரு கட்சின்னு ஒரு வந்து அடுத்த முதலமைச்சர் சொல்றாரு பேட்டி கொடுத்தா அவரு தன்மையில வச்சுக்க. எந்த கட்சியில இருந்தாலும் நாங்க வன்முறையாக
எந்த ஒரு இழிவுபடுத்தி நாங்கள் தள்ளத்திலே நாங்கள் பேசவே சரிங்க, மாட்டோம். நீங்க எந்த பேசுற- கட்சியை வந்து ஆதரிச்சு கொடுப்போம். முதலே ஆதரிச்சு கொடுத்த ஒரே தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் மட்டும்தான். சரிங்க, எந்த நீங்க- கட்சியா வரட்டும் நீங்க தாங்க பேசுனீங்க போட்டியிடும், நீங்க இங்க பாருங்க. சவுத்த கொள்ளையா போட்டிடும், கொள்கை நிலையா போட்டிடும். எந்த கட்சியா இருந்தாலும் ஆதரிப்பீங்க, ஆமா எந்த கட்சிக்கு எதிர்மறையா பேச மாட்டீங்க, எல்லாரும் எங்களுக்கு முக்கியமான அரவணைப்பீங்க. ஆனா வெளியே பண்றது ஃபுல்லா ம். எதிர்சாரி அரசியல் இல்ல. எது சரி எப்படி சொல்றீங்க? என்ன முறையில எது சரியாச்சுன்னு சொல்றீங்க? நீங்க பண்றது எதிர்சாரி அரசியல் தான். என்ன முறை சொல்றீங்க? நான் நாளைக்கு ஒன்று பிரச்சனைனா ஓடி நிற்கிது ஒன்று எழுச்சி தமிழ் அண்ணன் முனைவர் தோல் திருமணம் மட்டும் தான். 2ஆம் ஆண்டு புரட்சியாளர் அண்ணன் தம்பி, அம்பேத்கர் உறுப்பினர் தான். தம்பி, அதே சமூகத்துல ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டா உடனே வந்து அண்ணன் நிப்பாரு. அதை நான் மறுக்கவே இல்லை. அது ஒசிதி பேசுங்க. ஏன் ஒசிதி பேச மாட்டீங்க? கல்யாணம் இருந்தாலும் சரி. 2019 திருச்சியில என்சிசி பேரணி நினைச்சு மக்கள் பேரணி திருச்சியை திரும்பி பார்த்தது. இதே மக்கள் ஃபர்ஸ்ட் விக்கிரவண்டியில போட்டாரு. இதே ஃபர்ஸ்ட் மாநாடு விக்கிரவண்டியில நடந்துச்சு. அண்ணா. இருங்க அண்ணா, ஃபர்ஸ்ட் மாநாடு விக்கிரவண்டி. அப்ப விஜய் வந்து 2 லட்சம் பேர் வந்தாங்க, 2 கோடி மக்கள் வந்தாங்க அப்படின்னாங்க. இதே 2019 அண்ணா எழுச்சி தமிழ் மாநாடுல திருச்சியை திரும்பி பார்த்ததுல எத்தனை சேனல்ல போட்டீங்க, எத்தனை பேப்பர்ல போட்டீங்க? தினத்தந்தி போட்டீங்களா, மாலைமல்ல போட்டீங்களா, கும்பதால போட்டீங்க, எந்த பேப்பர்ல போட்டீங்க? இதே ஒரு புதுசா ஒரு நிச்சயம் வந்தாரு, சிவன் வந்துட்டாரு, மக்கள் தெரியுறாங்க. ஒரு நடிகர் பார்க்க முடிய ஒரு நம்மள பார்க்க வசதி இல்லை. நம்ம என்னைக்கா போறோம், என்னைக்கு வரோம், நீங்க பார்க்க போவோமே விக்கிரவண்டிக்கு போனாங்க. பல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, பல வன்முறை நடந்துச்சு. அதை வந்து நீங்க யூடியூப்ல போறீங்க, இன்ஸ்டாகிராம் போறீங்க, ஃபேஸ்புக்ல போறீங்க, ட்விட்டர்ல போறீங்க, அதெல்லாம் போடுறீங்க. ஆனா திருச்சியை 2019 திருச்சியை திரும்பி பார்த்தது எங்க பார்த்தாலும் சிறுத்தைகள் கூட்டம், எங்க பார்த்தாலும் சிறுத்தை கூட்டம். அதை விட்டுடுங்க. அடுத்து இதுல வெள்ளிச்சரணாங்கம் சிறுநூறு திருச்சி அருகே அண்ணன் வைக்கவர் வரகள் திருச்சி விமான நிலையத்தில் வரார்கள். இந்த சைடு பார்த்தா ஒரு 3 கிலோமீட்டர் அளவு டிராஃபிக் வைக்கவர் வரகள். அடுத்து நான் இவரு வாழ்வுரிமை கட்சி வேலுமணி வராப்புல, அவரு 3 மணி நேரம் டிராவல். எங்க திருச்சி விமான நிலையத்துல இருந்து திருச்சி சிறுநூறு வரதுக்கு எப்படியா? பிரதர், வரக்கூடிய 2031 நீங்க சொன்னீங்க எழுச்சி தமிழர், புரட்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தோட முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மக்கள் தேர்ந்தெடுப்பட்டா கண்டிப்பாக 2031 ஆண்டு மக்கள் முடிவு பண்ணா அடுத்த சிஎம் அண்ணன் எழுச்சி தமிழர், 2ஆம் புரட்சியாளர் அண்ணன் வாழும் அம்பேத்கர், அண்ணன் எழுச்சி தமிழர்கள் கண்டிப்பாக மக்களால் முடிவெடுக்கணும். நாங்கள் ஆசைப்படுறது அப்படி விஷயம். மக்கள் முடிவெடுத்தால் கண்டிப்பாக 2031 ஆண்டு அண்ணன் எழுச்சி தமிழர் கண்டிப்பாக சிஎம் ஆவார். அதுக்கு தொண்டர்கள் அனைவரும் கலைப்பணியாற்றுவோம். ஆண்டாண்டாக உழைப்போம், வளர்த்து கொண்டே இருப்போம். அவனு சொல்லிட்டா 2031 உங்க கட்சியே இருக்காதுன்னு விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சு போச்சு. அவர் சொல்லிட்டாங்க. அவங்க விஜயாரிசி சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. எப்போ ஆட்சி வந்தாங்க? என்ன கொள்கை இருக்கு? என்ன 5 நம்பர் போட்டோ வச்சா அவங்க கொள்கையா? தந்தை பெரியார் போட்டோ வச்சா அவங்க கொள்கையா? கருமை வீர காமராஜ் போட்டோ வச்சா கொள்கையா? அந்த கொள்கையை 4 பேர் பேச சொல்லுங்க. ஆதும் அர்ஜுன் பேச சொல்லுங்க, நடிகர் அந்த கட்சியின் தலைவர் விஜய் பேச சொல்லுங்க, இல்லை புஷியானந்த் பேச சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் கருமை வீர காமராஜ், தந்தை பெரியார், அம்மை அஞ்சலம்மார் போட்டோ வந்து வச்சிருக்காங்களா, ஹெட்லைன்ல போட்டுருக்காங்களா? இப்போ நாங்கள் வச்சிருக்கோம். சரி, நான் பேச சொல்றேன். அவங்க பேசிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? என்ன பேச சொல்லுங்க முதல்ல. சொல்றேங்க, பேசிட்டாங்க. 1000 பேசலாம், கொள்கையிலே பேச சொல்லுங்க, கொள்கையை பேச சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு தலைவரை வந்து 10 நிமிஷம் கொள்கை ரீதியாக பேச சொல்லுங்க. அதாவது அந்த கட்சியில ஒரு கட்சியின் தலைவர் வராரு, காரிலிருந்து இறங்க வரான், விமான நிலையத்துல ஒரு வரான், இறங்க வரான், ஒரு 10 நிமிஷம் பேசுவாராம். திமுக ஒழியணும், திமுக ஒரு சக்தி, திமுக ஒழிக்கணும். ஏன் திமுக பத்தி பேசுற? மக்களை பத்தி பேசு. ஊழல் பண்ணுது. திமுக தான ஊழல் பண்ணுது. ஏங்க திமுக போய் ஊழல் பண்ணுதுங்க? நீ தடுத்து நிப்பாட்டு. உங்களுக்கு தைரியம் இல்லை? எத்தனை வருஷம் பண்ணிட்டீங்க? உங்களுக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்ல. அவர் பேசுறாரு. எத்தனை வருஷமா பின்ன ஒரு நடிகர் சங்கம் 350 கோடி நீ வாங்குறாங்க சம்பளம். 350 கோடி நீ விட்ட உன்னை வர சொன்னாங்களா? மக்களுக்காக வராரு. உங்களுக்கு என்ன? என்னங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? சரி, உங்க தலைவர் எங்க அண்ணா ஒரு நிமிஷம், நான் கோச்சு வேணா அண்ணா பாரு, நான் கோச்சு கூடாது. உன்னை தப்பா சொல்லனா ஒரு ஃப்ரெஷ் மீட்டிங் அப்படியே சொல்லுங்க பிரதர். நீ பேசுனா. 5000 ரூபாய் இப்போ எதுக்கு அறிவிக்கிறீங்க? என்னென்னமோ அறிவிக்கிறீங்க, என்னென்னமோ அறிவிக்கிறீங்க. இங்க வாங்க. எங்க போறீங்க? இங்க வா நீ நில்லு. இங்க வாங்க பிரதர். கூப்பிடு பிரதர். எவ்வளோதோ தடை, எவ்வளோதோ உச்சத்தில் இருந்து வந்திருக்காரு அவரு. எதுக்காக வந்திருக்காரு? மக்களுக்கு நல்லது செய்ய தானே வந்திருக்காரு. பிரதர் போவாதீங்க. இங்க வா. பிரதர் போவாதீங்க பிரதர். இங்க பேசுங்க. என்ன கண்டிப்பா பிரதர்? இங்க வாங்க பிரதர். ஒரு விஜய் ரசிகர் கூப்பிடுறாரு. இங்க வா. நானு வாங்க. அவர் பேசுவார். நீங்க வாங்க. அவர் உங்களுக்காக வந்திருக்காரு. வாங்க இப்படி அவர் கூட நில்லுங்க. அவர் கருத்துக்கள் வைப்பாரு, உங்களோட கருத்துக்களை வைங்க. பக்கத்துல வாங்க. அவர் பக்கத்துல போங்க. சொல்லுங்க. 55 வருஷம் அரசியல் வாழ்க்கை. ஏடிஎம்கேவில் செங்கோட்டையனா கொங்கு மண்டலம் தளபதி. அம்மாவுக்கு ஸ்கெட்சு போடுறவரே அவரு தான். என்ன ஸ்கெட்சு? எல்லா மாநாட்டிலையும் அவரு தான் எப்படி நடத்தணும், போகணும், வழி நடத்துறவர் அவரு.
அவரே வந்து டிவிகேல சேர்றாருன்னா எப்படி? ஏடிஎம்கேலேருந்து அந்த அளவுக்கு விஜயை பிடிச்ச நாள் தானே வந்தார். விஜய்க்கு கொள்கையே இல்ல, தற்கொலை கூட்டம்ன்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. விமர்சனம் பண்ண தான் ஒரு ஆளு கெத்தாக வருவார். ஃபஸ்ட்டு இந்த மூஞ்சி சரியே இல்லை, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இன்னைக்கு இந்த பாருங்க இம்மௌண்டு பெரிய 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 ஆளுங்கெல்லாம் அவர் பக்கம் போகிறாங்கன்னா எப்படி? சரிங்க, முகராசினே இருக்கு. சரி ஒரு நிமிஷம். அவரு 55 காலம் ஆண்டமா செங்கோட்டையனை ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்தாரு. அண்மை ஜெயலலிதா போது ஸ்கெட்ச் பண்ணுன்னு சொல்ற அண்ணன் சொல்றாப்புல தப்பு இல்லை. இந்த 55 காலம் அரசியல் பிடிச்சவர் இன்னும் 10 வருஷம் ஆண்டான்னா 55 காலம் வந்து கட்சி ஜெயலலிதாமாக இவர் தான் ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்தாரு. செங்கோட்டையன் ஏன் ரவுண்ட் அடிச்சுனே இருக்கீங்க? மூஞ்சே தெரிய மாட்டாங்க. செங்கோட்டையன் வந்து 55 காலம் ஆண்டகா 55 காலமா உழைச்சாரு கட்சிக்காக. 55 ஆண்டு காலம் 55 ஆண்டு காலமா அம்மா ஜெயலலிதா இருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவரு செங்கோட்டையன் தான் சொல்றாரு. இருங்க, செங்கோட்டையன் சொல்றான் அந்த 55 காலம் உழைச்சவர் கட்சியை உழைச்சார்ல, கட்சியை தான் உழைச்சாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு, அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மையா எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க தான் கட்சியோட விசுவாசி. 55 வருஷம் இருந்தாங்க. எதுக்கு கட்சி மாறணும்? அந்த கட்சியில் கொள்கை கோட்பாடே இல்லையே. சூப்பருங்க. அந்த கட்சியில கொள்கை கோட்பாடு இல்லையே. திருமாவளவன் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் வாழ்க்கையில இனிமே முதல்வரே ஆக முடியாது, ஸ்டாலின் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறாரு? எந்த கூட்டணி சொன்னாரு? சொல்லியிருக்காரு. எந்த பிரஸ் மீட்ல சொன்னாரு? எந்த பிரஸ் மீட்ல சொன்னாருங்க? சொல்லுங்க. இவரு எந்த பிரஸ் மீட்ல சொன்னாங்க? கலைஞரே முத்தமிழை கலைஞரே வந்து தோல் திருமாவளவன் ஜெனரல் மேனேஜர் சொன்னாங்க. எந்த இல்ல எடுத்து பாருங்க, வரலாறு எடுத்து பாருங்க, வரலாறு எடுத்து பாருங்க. நீங்க நிரூபர், நீங்க வரலாறு எடுத்து பாருங்க, வரலாறு எடுத்து பாருங்க. புரட்சி தலைவர் புரட்சி டாக்டர் கலைஞரே சொல்றாரு விஜய பத்தி எவ்வளவு கேவலம் பத்தி வந்து இழுவு பத்தி பேசி எங்க தலைவர் கொள்கையை கொடுக்க கத்து கொடுக்கல. 35 ஆண்டு அரசியல் வந்து தலைவர் நாங்க விஜய பத்தியோ யாரை பத்தியோ நாங்க வந்து சொல்ல மாட்டோம். நாங்க தவறா வந்து இழுவு பத்தி அவங்க கொள்கை கோட்பாடு சரியில்லை, அவ்வளவுதான். நாங்க வந்து விஜய் வந்து நான் தண்ணி விழுவோ மக்கள் வந்து நாங்க தவறா பேசல, அவரு கோட்பாடு சரியில்லை, அவ்வளவு நாங்க சொல்ல. மத்தபடி நீங்க வந்து விஜய் கத்தி வச்சு அந்த விஜய் சண்டை தூடாதீங்க, பண்பை தூடாதீங்க. அம்பயத்துல உண்மை நீ அந்த கிளி கிழிச்சு இப்ப பேசுங்க. அவர் என்ன கிளி கிழிச்சு சொல்லு பாக்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. என்ன அது என்ன கிழிச்சு சொல்லுங்க. நான் ஒரே ஒன்னு கேக்குறேன், இவ்ளோ பேசுறாரு, இப்ப விஜய் கட்சிக்காரங்க அவர் எதுக்கு வந்தாரு நீங்களே சொல்லுங்க. எதுக்கு வந்தாரு? அவர் நம்மளுக்காக தான் வந்தாரு. ஏதோ ஒண்ணு நம்ம தான் சப்போர்ட் பண்ண அவருக்கு. இவர் இவ்வளோ நாள் கண்ணு பேசினாரு, மூச்சு போடுங்க, எனக்கே மூச்சு அச்சிச்சு பேசுனலாம். அநியாயமெல்லாம் பேசக்கூடாதுண்ணா. வந்தா ஓட்டு வேணா போடுங்க. 5000 போட்டாங்கன்னா 3000 2000 எதுக்கு போடுறாரு? அவர் இந்த எலெக்ஷனுக்காக தான் போடுறாரு டிஎம்கே. இவருங்க சப்போர்ட்லாம் பண்ணக்கூடாது சொல்லுங்க, ஓட்டு அவருக்கு போடணும்னு சொல்லுங்க. நீங்க இதுக்குன்னே காசு குத்துல ஓட்டு போடணும்லாம் சொல்லுகாதீங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்றாங்க. காசுக்காகலாம் இப்படிலாம் பேசக்கூடாதுண்ணா. இப்போ நான் இவர் வந்தனால தான் இப்போ வந்தேனே. இவ்வளோ நேரம் பேசினாங்க, நான் கம்முன்னு தான் இருந்தேன். எவ்வளோ பேய் பேசினாரு. சரி இவங்க சொல்றாங்களே இத்தனை பேர் இருந்து போனாங்களே, யாருன்னா கேட்டாங்களா? அவன் விஜய் எவ்வளோ ஒத்தாலான்னு பார்க்குறாரு. இதெல்லாம் பேசாம இவர் பாட்டுன்னு பேசுறாரு. விஜய் அசிங்கப்படுத்தினார் பாத்தீங்களா? நான் கேட்டேன், இங்க பின்னாடி தான் நின்றேன், கேமரால கூட பாருங்க. இப்போ 41 உயிர்கள் போனது, அது வந்து என்ன ஆச்சு? சிபிஐ விசாரணை, மத்திய கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டு ஜனநாயகனை எதுக்கு தடை பண்ணி வச்சிருக்கீங்க? அரசியலில் வந்து அந்த ஜனநாயகனை உடனே நீ ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? உனக்கு அந்த தெம்பு திராணி இருக்கா சொல்லு. இப்போ நீ உடனே அந்த ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணு, நீ ஒரு ஆம்பளைன்னு ஒத்துக்கிறேன். அப்புறம் தான் யார இப்போ சிஎம்மா இருக்கீல்ல அந்த ஸ்டாலினை தான் என்ன கேட்குறேன், ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணு. அவர் படம் இல்லை, ஏன் நீ தடை பண்ணி வச்சிருக்க? யாரு தடை பண்ணி வச்சிருக்கா? மத்திய கவர்மெண்ட் தடை பண்ணி வச்சிருக்கா இல்ல மாநில கவர்மெண்ட்? அப்புறம் வேற யாரு தடை பண்ணி வச்சிருக்கா? மத்திய அரசா? மத்திய அரசு எங்கள்கிட்ட வந்துதான் ஆகணும். அதான் வந்து பாஜக ஒரு எங்களுக்கு பாயாசம்